அந்த வேதத்தில் அதற்கு ஈடான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய கூக்குரல் நான் கேட்டேன், சத்தத்தை கேட்டேன், இப்பொழுது நான் அவர்களை விடுதலை ஆக்குறதற்காக நான் விரும்புறேன், வா மோசே உன்னை நான் அனுப்புவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் போது இந்த மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். நல்லா கவனிங்க, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஓ, உடனே ஆண்டவர் என்ன சொல்லணும் பதில்? ஆமாப்பா, தெரியாம போச்சு பாரு, உனக்கே பேசுறதுக்கு சரியா வராது, நீ ஏன் திக்குவாய, உன்னை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி விட்டா நீ என்னப்பா பேசுவ அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க, அப்படியே சொன்னாரு. இல்ல, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏய், மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனவர் யாரா? கர்த்தராகிய நான் அல்லவோ? உனக்கு வாயை உண்டு பண்ண நான் அல்லவா? சோ இதுல என்ன அர்த்தம் புரியுதுன்னா, ஆண்டவருக்கு தேவை மோசையினுடைய வாய் இல்ல, மோசையினுடைய குரல் இல்ல, மோசையினுடைய தொண்டை இல்ல. ஆண்டவருக்கு தேவை மோசை மட்டும்தான் தேவை. உனக்கு தொண்டை நான் கொடுப்பேன்ப்பா, உனக்கு வாய்ஸ் நான் கொடுப்பேன்ப்பா, உனக்கு பணம் நான் கொடுப்பேன்ப்பா. இன்றைக்கு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய வருமானம் அல்ல, உங்களுடைய நிர்வாகம் அல்ல. உங்களுடைய எல்லாருமே இன்னைக்கு கடன்ல இருக்கிற அத்தனை பேருமே இதைத்தான் யோசிச்சு உட்காந்துருக்கீங்க. எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு நிர்வாகம் இல்ல, எனக்கு கடன் இவ்வளோ பெருசு, ஆனா நிர்வாகம் இவ்வளோ குட்டி, நான் 10 வருஷம் உழைச்சாலும் முடியாது, 20 வருஷம் உழைச்சாலும் முடியாது, 50 வருஷம் உழைச்சாலும் முடியாது, நான் சாகிற வரைக்கும் உழைச்சாலும் முடியாது, கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரை பொறுத்த அளவில் நிர்வாகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்ற, நீ வந்துரு, நீ தைரியமா இரு, நீ பலத்தோட இரு, நான் உனக்காக செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு, உங்களை பலப்படுத்த விரும்புறாரு, உங்களை தட்டி கொடுக்கிறார், உங்களை பூஸ்ட் பண்றாரு. ஆண்டவர், மகனே சோர்ந்து போகாத, மகளே சோர்ந்து போகாத, உன் நிர்வாகத்தை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீ வந்து நில்லுப்பா, நீ பலத்தோட இரு, சுகத்தோட இரு, சந்தோஷமா இரு, மனசுக்குள்ள கவலை இருந்தால் பெருசா காமிச்சுக்காத. ஓகே ஓகே, நான் வெகு சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வேன். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஏன் உங்களால இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள குறைஞ்சதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க நிர்வாகத்தை பார்க்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நிர்வாகம் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு தேவை. இப்போ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எஸ் லார்ட், எஸ் லார்ட், நான் வர ஆண்டவரே, நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நான் டென்ஷன் ஆக மாட்டாண்டவரே, நான் கவலைப்பட மாட்டாண்டவரே. அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவிலே ஒரு முளத்தை எவன் கூட்ட முடியும், எவன் ஒரு முளத்தை குறைக்க முடியும்? வெள்ளையா இருக்கிற முடிய கற்பாக்க முடியாது, கற்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது. கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை சிஸ்டர், பிரதர், கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க மன வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க பயப்பட்டு எந்த பிரயோஜனமே இல்லை. அதற்கு மாறாக நீங்க கவலையே பட வேண்டாம், யெகோவாயிரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சோ உங்களுடைய நிர்வாகம் அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முக்கியம்.